டீகோட் த வேர்ல்ட் அன்ஃபில்டர்ட். 2 செய்திகளை இன்றைக்கு டீகோட் செய்ய போகிறோம். முதலாவதாக அமெரிக்காவினுடைய 6வது தலைமுறை போர் விமானமான F-47. அதேபோல் இரண்டாவது டீகோட் செய்யப்பட போகிற செய்திங்கிறது அமெரிக்கா பற்றிய செய்தி தான். முட்டைக்கு மிகப்பெரிய ஒரு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. என்ன நடக்கிறது? ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய போர் விமானங்களை தயாரிப்பதில் அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, ஐரோப்பிய நாடுகள் அப்படின்னு போட்டி போட்டுக்கொண்டு களத்தில் இறங்கியிருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய 6வது தலைமுறை போர் விமானமான F-47 தயாரிப்பு உரிமை என்பது அங்கே இருக்கக்கூடிய போயிங் நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவிடம் ஏற்கனவே அதிநவீன F-16, F-18, F-22, F-35 போர் விமானங்கள் இருக்கின்றன. இதில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்பாட்டில் உள்ள F-22 அப்படிங்கிற விமானத்திற்கு மாற்றாகத்தான் இப்போது F-47 போர் விமானங்களை அறிமுகப்படுத்துகிறது அமெரிக்கா. இது உண்மையிலேயே இப்போதுதான் அறிமுகப்படுத்தப்படுகிறதா என்றால் இல்லை. 5 ஆண்டுகளாக அது ஏற்கனவே பயிற்சியில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அது பற்றியும் விரிவாக பார்க்க இருக்கிறோம். அமெரிக்காவினுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஏர் டாமினன்ஸ் NGADன்னு சொல்கிறாங்க. அந்த பிளாட்ஃபார்ம், அதாவது அடுத்த தலைமுறைக்கான வான் ஆதிக்க தளம், அதை தயாரிக்கக்கூடிய உரிமையை போயிங் நிறுவனம் பெற்றிருக்குது. போயிங் நிறுவனம் உங்களுக்கு தெரியும், போயிங் விமானங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இப்போது ஸ்டார்லைனர், அதாவது அந்த போயிங் நிறுவனத்தினுடைய ஸ்டார்லைனர் தான் சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளி ஆய்வு மையத்திற்கு போனாங்க. ஆனால் திரும்ப வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. இப்படி போயிங் நிறுவனம் பல நெருக்கடிகளை சந்தித்து வந்த நிலையில் தான் இப்போது ட்ரம்ப்புடைய இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. போயிங் நிறுவனத்திற்கு ஊக்கம் அளிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாகவும் கூட இது அமைந்திருக்கிறது. அண்மை காலமாக தொழிலாளர் வேலைநிறுத்தம், பயணிகள் விமான விபத்துகள் அப்படின்னு பல சவால்களை சந்தித்து வந்தது போயிங் நிறுவனம். F-47 இது குறித்த அறிவிப்பை வெளியிட்ட அதிபர் ட்ரம்ப் உலகில் உள்ள எந்த வகையான போர் விமானங்களும் F-47க்கு ஈடாகாது அப்படின்னு தெரிவித்திருக்கிறார். மேலும் 47 என்பது மிகவும் அழகான எண் அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. Nothing in the world comes even close to it, and it'll be known as the F-47. The generals picked a title, and it's a beautiful number, F-47. இது ஏன் 47 ஒரு அழகான எண் அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம எல்லோருக்கும் ஏற்படலாம். அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. தற்போது ட்ரம்ப் அமெரிக்காவினுடைய 47வது அதிபராக ஆட்சி செய்து வருகிறார். எனவே இந்த 47 என்கிற அந்த எண்ணையே F-47 இப்போ 6வது தலைமுறை அந்த போர் விமானத்திற்கான பெயராக சூட்டியிருக்கிறார் ட்ரம்ப். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஏர் டாமினன்ஸ் திட்டம் நிதி பற்றாக்குறை காரணமாக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தற்போது எலான் மஸ்கினுடைய அதிரடி நடவடிக்கைகள் காரணமாக நிதி பற்றாக்குறை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ட்ரம்ப். F-47ங்கிறது அடுத்த தலைமுறை போர் விமானமாகும். இது 2000 அதனுடைய முற்பகுதியிலிருந்து செயல்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு போர் விமானம். F-47 என்ன அப்படி ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேள்விகள் கேட்கலாம். இந்த ஃபைட்டர் ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த விமானம் ஆளில்லா ட்ரோன்களோட ஒருங்கிணைந்து செயல்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. பல்வேறு பணிகளை கையாளக்கூடிய திறன் கொண்ட பல்துறை மற்றும் தகவலமைப்பு போர் தளத்தை உருவாக்கக்கூடும் அப்படிங்கிறதும் இதில் சொல்லப்படுகிறது. F-47 பொறுத்த வரைக்கும் இதுவரை உருவாக்கப்பட்ட மிகவும் மேம்பட்ட, ஆபத்தான மற்றும் தகவமைப்பு திறன் கொண்ட போர் விமானம் அப்படின்னு அமெரிக்க விமானப்படை தளபதி ஜெனரல் டேவிட் W. ஆல்வின்கிறவர் சொல்கிறாரு. கிட்டத்தட்ட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் கூட இதே விதமான கருத்தை தான் சொல்கிறாரு. மேம்பட்ட ஸ்டெல்த் தொழில்நுட்பம், மேம்பட்ட சென்சார் இணைவு, செயற்கை நுண்ணறிவால் இயங்கும் வகையிலானது அப்படின்னு F-47க்கு பல புதிய பரிணாமங்கள் இருக்குது. போர் விமானங்களை பொறுத்த வரைக்கும் முதல் தலைமுறை, 2ஆம் தலைமுறை அப்படின்லாம் நம்ம பார்க்கணும். இப்போ 6ஆம் தலைமுறை போர் விமானங்களை அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்குறாங்க. கிட்டத்தட்ட 2ஆம் உலகப்போர் காலகட்டத்திலேயே 2வது தலைமுறையெல்லாம் கடந்து விட்டது. அப்போ நாம் அடுத்தடுத்த டெக்னாலஜி அப்கிரேடேஷனில் தான் இந்த F-47 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. F-47 ரொம்ப சவாலான போர் சூழ்நிலைகளையும் ஆதிக்கம் செலுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு அமெரிக்கா சொல்லுது. எதிர்கால அச்சுறுத்தல்களுக்கு ஏற்ப தகவமைப்பு திறனை பராமரிக்கும் அதே வேளையில் F-22 விட F-47 அதிக செலவு குறைந்ததாக இருக்கும் அப்படின்னும் அமெரிக்க இராணுவம் சொல்கிறாங்க. NGAD அப்படிங்கிற திட்டத்திற்கான ஒப்பந்தத்தை பெறுவதற்கு 2 நிறுவனங்கள் அங்கே போட்டி போட்டாங்க. போயிங் மற்றும் லாக்ஹீட் மார்டின்.
லாக்ஹீட் மார்ட்டின்ங்கிறது தான் ஏற்கனவே இந்த F-22 போர் விமானங்களை தயாரித்தவங்க. இந்த கடுமையான போட்டியில் தான் இது போயிங் நிறுவனத்திற்கு இந்த ஒப்பந்தம்ங்கிறது கிடைச்சிருக்குது. ரைட். இப்போ அமெரிக்கா இப்படி தொழில்நுட்பம் நிறைந்த ஒரு F-47 போர் விமானங்களை தயாரிக்குது அப்படின்னா இது எதுக்காக அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? இந்த இராணுவ சவால்களை எதிர்கொள்வது தான் அடிப்படையான காரணம். சீனாவுடைய இராணுவ சவால்களை எதிர்கொள்ள இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் திறம்பட செயல்பட தேவையான வேகம், வரம்பு மற்றும் மறைந்து கொள்ளும் திறன் ஆகியவற்றில் கலவையாக போயிங் முன்வைத்ததுனால இந்த போட்டியில் போயிங்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியுது. மேம்பட்ட 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை உருவாக்கி 6ஆம் தலைமுறை முன்மாதிரிகளை சோதித்து வரக்கூடிய சீனாவுக்கு எதிரான ஒரு போர் விமானமாகத்தான் இந்த F-47 ட்ரம்ப் ஒரு துருப்புச்சீட்டாக இறக்குகிறார் அப்படின்னு பார்க்கப்படுது. ட்ரம்ப் தன்னோட அறிவிப்பின் போது இந்த F-47 பற்றி சொல்கிறாரு. F-47 மாதிரி கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளாக ரகசிய சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்றார். இது எங்களுடைய எதிரி நாடுகளுடைய கண்ணுக்கு தெரியாமல் தொடர்ச்சியாக பறந்து வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறாரு. போர் விமானங்கள்ல இப்ப சீனா என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு பார்த்தா அவங்களும் தங்களுடைய 6வது தலைமுறை போர் விமானங்களை தயாரிக்கக்கூடிய வேலையில் இருக்கிறாங்க. 6வது தலைமுறை போர் குண்டுவீச்சு விமானமான J-36 அதை பரிசோதித்து வருகிறது சீனா. சீனாவும் இப்போ 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை உருவாக்கக்கூடிய இடத்துல பரிசோதனை முயற்சிகள் இருக்கிறாங்க. அது என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால் இல்லாத பறக்கும் இறக்கை வடிவமைப்பு மற்றும் தனித்துவமான 3 இயந்திரங்களை கொண்டது இந்த J-36 அப்படின்னு சொல்லக்கூடிய உலகின் அதிநவீன போர் விமானம் அப்படின்னு அது பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில தான் அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, F-47 கிளம்ப இருக்கிறாரு. இந்த F-47 தான் இருக்கிறதுலேயே லேட்டஸ்டாகவும் நவீனமான போர் விமானமாகவும் இருக்கும், எதிரியோட கண்ணில் விரல் விட்டு ஆட்டக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேசுகிறார். ட்ரம்ப்போட பேச்சை பற்றி உங்களுக்கு தெரியும், ஒரு நிறைய அதை பற்றி பேசுகிறாரு. ஹைப்பர்சானிக் ஆயுதங்கள் மற்றும் ட்ரோன்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டது இந்த சீனாவுடைய போர் விமானம். தென்சீன கடல் போன்ற சர்ச்சைக்குரிய பகுதிகளில் இதை நிலைநிறுத்த சீனா திட்டமிட்டிருக்கு. இது ஒரு முக்கியமாக ஜியோ பாலிட்டிக்ஸில் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு அமெரிக்காவுடைய F-47 ஈடு கொடுக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கணும். இப்போ அமெரிக்காவும் சீனாவும் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா ரஷ்யா என்ன செய்து கொண்டு இருக்கிறதுங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா சோவியத் யூனியனாக இருந்தபோது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில தான் போட்டி என்பது கடுமையாக இருந்தது. சோவியத் யூனியன் சிதறி ரஷ்யாவாக வந்த பிறகும் கூட இது போன்ற விண்வெளி ஆய்வு, போர் விமானங்கள் தயாரிக்கிறது, இதிலெல்லாம் ரஷ்யா தொடர்ச்சியாக தன்னுடைய முனைப்பை காட்டிக்கொண்டே தான் இருக்குது. ரஷ்யாவும் 6வது தலைமுறை போர் விமானங்களை தயாரிக்கிறதுல மும்முரத்தில் இருக்கிறாங்க. MiG-41 அவங்களோட முக்கியமான ஒரு போர் விமானம். சரி, அமெரிக்கா எப்படி இருக்குது, சீனா எப்படி இருக்குது, ரஷ்யாவும் 6வது தலைமுறை விமானங்களை தயாரிக்க தொடங்கிட்டாங்க. 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்ஸ் உருவாக்கக்கூடிய முயற்சியில் இருக்காங்க அப்படின்னா நாம் எந்த இடத்துல இருக்கிறோங்கிற கேள்வி இயல்பாக உங்களுக்கு வரலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தேஜாஸ், மிராஜ் உள்ளிட்ட இந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஃபைட்டர் ஜெட்ஸாக நாம் வச்சுருக்கிறோம். இவை குறிப்பாக நீங்கள் தேஜாஸ் ஃபைட்டர் ஜெட் விமானங்களை பார்த்தீங்கன்னா அது 4.5G அப்படின்னு சொல்லுவாங்க. அது 4ஆம் தலைமுறைக்கும் 5ஆம் தலைமுறைக்கும் இடைப்பட்டதாக ஒரு தொழில்நுட்பத்தோடு இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ நம்ம விமானப்படை அதிகாரிகள் இதில் இருந்தவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓய்வு பெற்ற விமானப்படை அதிகாரியாக இருக்கக்கூடிய திரு மாதேஸ்வரன் உள்ளிட்டவர்கள்லாம் இந்தியா நேரடியாக 6வது தலைமுறை போர் விமானங்களை தயாரிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைகள்லாம் முன்வைக்கிறாங்க. இது குறித்து எழுதி கொண்டிருக்கிறார்கள். இந்தியா தனித்து அதை செய்ய முடியுமா அப்படின்னா அதற்கு வாய்ப்புகளும் காலமும் ஆகலாம். அப்படின்னா நம்ம யூரோப்பியன் கன்சார்ஷியம் மாதிரியான அமைப்புகளோடு சேர்ந்து அந்த முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு மாதேஸ்வரன் உள்ளிட்டவர்கள்லாம் சொல்கிறாங்க. எனவே F-47 அப்படிங்கிறது தான் இன்றைக்கி அக்கார்டிங் டு ட்ரம்ப் ஒரு உலகின் மிக முக்கியமான தொழில்நுட்பமாக அல்லது மிக முக்கியமான ஒரு அடுத்த தலைமுறை 6வது தலைமுறை தொழில்நுட்பத்தோடு வரக்கூடிய ஒரு ஃபைட்டர் ஜெட் விமானமாக, போர் விமானமாக வருகிறது. இன்னும் அதனுடைய முழுமையான தகவல்கள், அதனுடைய விலை உள்ளிட்ட அம்சங்கள்லாம் வெளியிடப்படவில்லை. என்றாலும் கூட அத்தனை நாடுகளும் உன்னிப்பாக அமெரிக்காவினுடைய இந்த F-47 ஃபைட்டர் ஜெட் பற்றி கவனிக்க தொடங்கியிருக்கிறாங்க. இன்ஃப்ளேஷன், அதாவது பணவீக்கம், இதை பற்றி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் எக்ஃப்ளேஷன் ஒரு வார்த்தை இப்போ அதிகமாக அமெரிக்காவில் உச்சரிக்கப்படுகிறது. இது என்ன எக்ஃப்ளேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே முட்டைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு டிமாண்ட். எந்த அளவுக்கு அந்த டிமாண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டை ஏற்றி சென்ற ட்ரக்கில் இருந்து 1 லட்சம் முட்டைகளை திருடி இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் முட்டை கடத்தல் அதிகரிக்கக்கூடிய நிலை இருக்குது. ஏன்னா அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய மெக்சிகோ,
கனடா உள்ளிட்ட நாடுகளெல்லாம் முட்டை விலை ரொம்ப குறைவாக இருக்குது. அமெரிக்காவில் அவ்வளவு கடுமையான விலை உயர்வாக இருக்கிறது. அப்படிங்கிறதுனால மெக்சிகோவிலேருந்து முட்டையை கடத்தக்கூடிய நிலைமை இருக்குது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லலாம் 3 முட்டைகளுக்கு மேல் இல்லை அப்படின்னு போர்டு போடுற நிலைமையில் இருக்கிறாங்க. லிமிட் 3 eggs அப்படின்னு போர்டு போடுறாங்க. என்ன அப்படி ஒரு நிலைமை? ஒரு முட்டைக்கா இவ்வளவு பெரிய நிலைமை? அமெரிக்காவில் திடீர்னு முட்டைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? 2வது முறையாக அதிபராக பதவியேற்ற ட்ரம்ப் மற்ற நாடுகள் மீது கடுமையான இறக்குமதி வரி விதித்தார். இந்த வர்த்தக வெறுப்பு அவருக்கே இப்போ பூமராங்காக மாறி அமெரிக்க மக்களை பாடாய்படுத்துகிறதுன்னு சொல்லலாம். அப்படி என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் விரிவாக நம்ம டீகோட் பண்ணுறோம். அங்கே 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பறவை காய்ச்சல் பரவியது. இதன் காரணமாக முட்டை விலை படிப்படியாக அதிகரிக்க தொடங்கியது. அதிபர் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, முட்டை விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்திருந்தார். இன்னும் சொல்லப்போனால் அதிபரான பிறகு அவர் கொடுத்த ஒரு பேட்டியிலையும் குறிப்பிட்டிருந்தார், முட்டை உள்ளிட்ட கிராசரிஸோடைய விலை குறைப்பு அப்படிங்கிற என்னுடைய பரப்புரையினால தான் மக்கள் வாக்களித்தாங்க அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. நம்ம ஊரில் வெங்காயம்லாம் தேர்தலில் பெரிய மாறுபாட்டை அல்லது தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானித்திருக்கிறது. அதேபோல் முட்டையும் கூட இந்த தேர்தல் அமெரிக்க தேர்தலில் முக்கியமாக இருந்திருக்கு பரப்புரை நேரத்தில். அதனால் ட்ரம்ப் அதிபரான பிறகு இந்த விலை என்பது கட்டுக்குள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் அவர் அதிபரான பிறகும் மேலும் பறவை காய்ச்சல் அதிகரித்து 15 கோடிக்கும் மேற்பட்ட கோழிகள் அழிக்கப்பட்டன. அப்போ முட்டை உற்பத்தி குறையுது. கடந்த ஜனவரியில் $2.50 கிடைச்ச 1 டஜன் முட்டை இப்போ $9 விற்குது. அப்படின்னா இந்திய ரூபாயில் எவ்வளோ அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் எளிமையாக புரியும். இந்திய ரூபாயில் ஏறக்குறைய $800. 12 முட்டைகளுடைய விலைங்கிறது $800 அப்படிங்கிற அளவுக்கு விற்குது. என்ன முட்டை இது? வேறு ஏதாவது புதுசாக இருக்கா அப்படின்லாம் இல்லை. கோழி முட்டையினுடைய விலை தான். ஒரு முட்டைங்கிறது கிட்டத்தட்ட $66 வரைக்கும் அதிகரிச்சிருக்குது. இப்போ கடந்த 2-3 நாட்களாக கொஞ்சம் குறைய தொடங்கியிருக்கு. ஆனாலும் இன்னும் அந்த அதிகரிப்புங்கிறது ஏற்கனவே கோவிட் காலத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ பல மடங்கு உயர்ந்த நிலையில் தான் இருக்குது. ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருந்தேன் உங்களுக்கு, முட்டை பற்றாக்குறை ஏற்பட்டதுனால அமெரிக்க சூப்பர் மார்க்கெட்டுகளில் வாடிக்கையாளர்களை வாங்கக்கூடிய முட்டை எண்ணிக்கைங்கிறது கட்டுப்பாடு விதிக்கப்படுகிறது. பல இடங்களில் நோட்டீஸ் போர்டே வச்சுருக்கிறாங்க. லிமிட் யுவர் எக்ஸ், லிமிட் 3 eggs அப்படிலாம் போர்டு இருக்கக்கூடியதை பார்க்குறோம். இதெல்லாம் அமெரிக்காவுடைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸில் பார்க்கக்கூடிய அம்சங்களாக மாறி இருக்கிறது. ஹோட்டல்களில் முட்டை உணவுகள் வழங்கப்படுவதில்லைங்கிற முடிவு பல ஹோட்டலில் எடுத்துருக்கிறாங்க. அப்படியே முட்டை உணவு வழங்கினாலும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கூடுதலான சர்சார்ஜ் போடுறாங்க. முட்டை அதிகமான விலை விற்கிறதுனால ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஒரு டிஷ்ஷுக்கான விலை என்னவோ இருக்குதோ அதை விட கூடுதலாக அதுக்கு ஒரு சர்சார்ஜ் போட்டு இப்போ வசூல் பண்ணக்கூடிய இடம் இருக்குது. அதனால் ஆம்லெட் பிரியர்கள் தங்கள் ஆதங்கத்தை சமூக வலைத்தளங்களில் மீம்ஸ்களாலாம் அள்ளி தெரிச்சிட்டு இருக்கிறாங்க அமெரிக்கா முழுக்க. ஆம்லெட் மட்டும் இல்லை, முட்டையை தினமும் சாப்பிடக்கூடியவர்கள் தான். அப்படி இருக்கக்கூடிய இடத்துல முட்டைங்கிற அடிப்படை உணவே இல்லையா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி அமெரிக்கா முழுக்க எழுந்திருக்கிறது. இதுக்கிடையில் த டெய்லி காலர் அப்படின்னு ஒரு இணைய பக்கம் இருக்குது. அதில் சார்லி கிக் அப்படிங்கிற ஒருத்தர் எழுதியிருக்கிற ஷட் அப் அபவுட் எக் ப்ரைசஸ்ன்ற ஒரு ஆர்டிக்கிளை இதுதான் ட்ரூத், இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைத்தள பக்கத்தில் பகிர்கிறார் அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப். இது இன்னும் அந்த மக்களை வெறுப்பேற்றிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். முட்டை சர்ச்சை வலுப்பெற 10 கோடி முட்டைகளை உடனடியாக இறக்குமதி செய்ய முடிவு செய்திருக்கிறது அமெரிக்க அரசாங்கம். இப்போ முதல் மிஷனே என்னவா இருக்குன்னா முட்டை இறக்குமதி அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. பல மிஷன்களை பார்த்த அமெரிக்காவுக்கு இப்போ முட்டை மிஷன், முட்டை இறக்குமதி பண்ணுறது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு மிஷனாக மாறி இருக்குது. கனடா, ஐரோப்பிய நாடுகளுக்கு கடிதம் எழுதியது அமெரிக்க வர்த்தகத்துறை. ஆனால் அவங்க கிட்டேருந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வரல. ஏன் வரலன்னு உங்களில் பல பேருக்கும் தெரிஞ்சிருக்கும், கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா ஏற்கனவே 25% இறக்குமதி வரி அப்படின்னு அதிபராக ட்ரம்ப் வந்த உடனே இந்த நாடுகளுக்கு விதித்தார். இந்த நாடுகள்லேருந்து வரக்கூடிய பொருட்களுக்கான இறக்குமதி வரின்னு 25%. அது பலரும் கடுமையாக எதிர்த்தாங்க. அதனால் கடும் கோபத்தில் இருந்த இந்த நாடுகள், முக்கியமாக கனடாவும் ஐரோப்பிய நாடுகளும் ட்ரம்ப்போட கோரிக்கையை நிராகரித்து விட்டன. இதனால் துருக்கி மற்றும் தென்கொரியாவிடமிருந்து முட்டை இறக்குமதி செய்வதற்கான பேச்சுவார்த்தையை நடத்த தொடங்கியிருக்கிறது அமெரிக்க அரசாங்கம். இது மட்டும் இல்லாமல் பறவை காய்ச்சலை கட்டுப்படுத்துவதற்கு $1 பில்லியன் ட்ரம்ப் ஒதுக்கியிருக்கிறார் இப்போ. ஸோ அமெரிக்கா முழுக்க முட்டை திருட்டும் கடத்தலும் அதிகரித்துள்ளன. பென்சில்வேனியாவில் சரக்கு வாகனத்தில் வைக்கப்பட்டிருந்த அந்த 1 லட்சம் முட்டைகள் திருடப்பட்டுள்ளதாக புகாரும் செய்யப்பட்டிருக்கு. இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிட்ட தொடக்கத்திலேயே. மெக்சிகோவிலேருந்து முட்டை கடத்தினால் $300 அபராதம் விதிக்கப்படும் அப்படிங்கிற எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை அங்கே மாறி இருக்கு. எங்கும் எக், எதிலும் எக் அப்படின்னு வாழக்கூடிய அமெரிக்க மக்கள் இப்போ முட்டை விலை எப்போது குறையும் என காத்திருக்கிறார்கள். எல்லா நாடுகளையும் வரி விதிப்பு என பயமுறுத்திய ட்ரம்ப்
மற்ற நாடுகளை சார்ந்தே வாழ வேண்டியிருக்கிறது என்பதை உணர்த்திவிட்டது இந்த முட்டை விவகாரம் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ட்ரம்ப்போட கிரிட்டிக்ஸ்லாம் எழுதக்கூடியதையும் கூட பார்க்குறோம். ஒரு முட்டை அப்படிங்கிறது சாதாரணமானது இல்லை, ஒரு முட்டையால் எவ்வளவு சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறத கூட அமெரிக்காவில் தற்போதைய நிலை உணர்த்தக்கூடியதாக மாறி இருக்கிறது. இந்த முட்டை விலை எப்போது குறையும், அதற்கான முயற்சிகள் அப்படின்னு அரசாங்கம் இறங்கியிருக்கிறதையும் பார்க்குறோம். இதுதான் டிகோடில் இன்னைக்கு விரிவாக நம்ம பார்த்த இரண்டாவது செய்தி. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.